வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. நம்ம தொடர்ந்து வைநாசிக நட்சத்திரத்தை பற்றி பார்த்தோம். அடுத்து நட்சத்திரத்துக்கான ஜென்ம நட்சத்திரத்துக்கான கோவிலை பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருப்பது பரணி நட்சத்திரம். உங்கள் நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் அப்படின்னா இந்த பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சந்திர பகவான் பரணி நட்சத்திரத்தில் பயணிக்கும்போது பிறந்த அனைவருக்கும் ஜென்ம நட்சத்திரம் பரணி நட்சத்திரமாக வரும். பரணி நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், இந்த 4 பாதமுமே மேசராசி மண்டலத்தில் அடங்கும். அதே போல் இந்த சுக்கிரனுடைய நட்சத்திரமான பரணி, பூரம், பூராடம், இந்த 3 நட்சத்திரத்துலேயும் பிறந்தவங்க ஒரு ரசனைமிக்க மனிதராக இருப்பாங்க. ஆனால் கோபம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். இவங்க எந்த விஷயமாக இருந்தாலும் அதில் ஒரு ரசனையை எதிர்பார்ப்பாங்க. இவங்களும் எல்லா விஷயத்தையும் ரசித்து பார்க்கக்கூடிய நபராக இருப்பாங்க. அதே போல் இந்த சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்த, அதாவது சுக்கிரனுடைய பரணி 2ஆம் பாதம், பூரம் 2ஆம் பாதம், பூராடம் 2ஆம் பாதம், இந்த 3 நட்சத்திரத்துலேயும் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்க தன்னோட வேலையில் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருப்பாங்க. நம்ம வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும், பெரிய லெவலில் நம்ம உயரணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்கள்ட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். தான் எடுத்துக்கிட்ட எந்த வேலையாக இருந்தாலும் அதை முழுமையாக முடிக்கக்கூடிய ஜாதகராக இருப்பாங்க. தன்னுடைய வருமானத்தை எப்படியும் மற்றவங்களோட உயர்வாக இருக்கணும், அதை உயர்த்தி காட்டணும் அப்படிங்கிற மனபலமும் உடல் பலமும் உள்ள மனிதராக இருப்பாங்க. இந்த சுக்கிரனுடைய நட்சத்திரமான பரணி, பூரம், பூராடம் நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்களோட கொள்கைகள் இப்படி தான் இருக்கும். அதே போல் பரணி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்று அதனுடைய திசாபுத்தி வரும் காலத்தில் அந்த நட்சத்திரத்தின் அதிபதி, அதாவது சுக்கிர பகவான் உங்கள் லக்கணத்துக்கு யோகியா அபயோகியா அப்படிங்கிறத பாருங்கள். யோகியாக இருந்தாலும் அபயோகியாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த நட்சத்திரத்தில் நின்று ஒரு கிரகம் திசையோ புத்தியோ நடக்கும் பட்சத்தில் உங்கள் லக்கணம் யோகியாக இருந்தால் 100% உங்களுக்கு நன்மைகளே செய்வாங்க. அபயோகியாக இருக்கும் பட்சத்தில் 50% கண்டிப்பாக நன்மைகள் நடக்கும். இந்த பரணி நட்சத்திரத்தில் சுக்கிரனே நின்று திசையோ புத்தியோ நடக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த காலகட்டத்தில் செல்வ செழிப்பும், வண்டி வாகனங்களும், சொகுசான வாழ்க்கையும், அழகான மனைவியும், அன்பான குழந்தைகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த சுக்கிர பகவான் பரணி நட்சத்திரத்திலே நின்று திசையோ புத்தியோ நடக்கும்போது. அதே போல் சந்திர பகவான் அந்த நட்சத்திரத்தில் நிற்கிறனால தான் அது உங்களுக்கு ஜென்ம நட்சத்திரமாக வருது. அப்போது முதல்ல சுக்கிரனுடைய திசை நடக்கும்போது சந்திரனை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு கிரகம்தான். ஆகையினால் அந்த பரணியில் நின்று சந்திரன் திசை நடத்தும்போது உங்களுக்கு சில தாய்வழி தொந்தரவுகள், தாய் வழியாலும் தாயோட சேர்ந்த உறவினர்களாலும் உங்களுக்கு சில தொந்தரவுகளும் வம்படி வழக்குகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்திர திசை எப்போ வரும்னு பார்த்திங்கன்னா பரணி, பூரம், பூராடம் இந்த 3 நட்சத்திரத்துக்காரங்களுக்குமே சந்திர திசை 3ஆவது திசையாக வரும். சுக்கிர திசை முடிஞ்ச பிறகு சூரிய திசை வரும். சூரிய திசை முடிஞ்ச பிறகு சந்திர திசை வரும். திசையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லக்கணத்துக்கு எத்தனாவது இடத்துல இந்த சந்திர பகவான் அமர்ந்திருக்காரு அப்படிங்கிறத பார்க்கணும். உங்கள் லக்கணத்துக்கு 3, 6, 8, 12 வந்துச்சுன்னா சில தவிர்க்க முடியாத தர்ம சங்கடமான சூழ்நிலையை தான் கொடுக்கும். இந்த சந்திர பகவான் கண்டிப்பாக கணவன் மனைவி பிரிவினையை ஏற்படுத்தும். தாய்க்கும் ஜாதகருக்கும் பிரிவினையை ஏற்படுத்தும். இந்த மாதிரி சந்திரனுடைய காரகத்துவம் சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தும் சந்திர பகவான் இந்த பரணியில் நின்று திசாபுத்தி நடத்தும்போது. இதுபோல் மற்ற கிரகங்கள் நின்று திசாபுத்தி நடத்தினாலும் அந்தந்த கிரகங்களின் காரகத்துவத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நன்மையோ தீமையோ நடைபெறும். இதில் பொதுவாக இந்த பரணி நட்சத்திரத்தில் சூரிய பகவான் நின்று திசையோ புத்தியோ நடத்துவது உங்களுக்கு சில விஷயங்களை காலதாமதத்தை உண்டு பண்ணக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும். அதாவது சில கசப்பான அனுபவத்தை நீங்கள் உணர முடியும். ஆனாலுமே கூட இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்த அனைவருமே, அதாவது உங்கள் நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் அப்படின்னா அந்த பரணி நட்சத்திரத்தில் எந்த கிரகம் வேணாலும் நின்று திசை புத்தி நடத்தும் போதும் நீங்கள் போக வேண்டிய ஆலயம்னு பார்த்திங்கன்னா
நல்லாடை அக்னீஸ்வரர். பொதுவாகவே நீங்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இந்த நல்லாடை அக்னீஸ்வரரை போய் பார்த்து அர்ச்சனையோ இல்லை உங்கள் பேரில் ஒரு அபிஷேகமோ செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய தோஷங்கள்லாம் கட்டுப்படுதோ இல்லையோ கட்டுப்படும் அப்படிங்கிறது முற்றிலும் சரியாவது, மட்டுப்படுங்கிறது குறைக்கிறது. அது உங்களோட கர்மாவை பொறுத்து அது மட்டுப்படுதா அப்படிங்கிறத தீர்மானிக்கணும். அது உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்தா மட்டும்தான் தெரியும். எது எப்படி இருந்தாலும் நீங்கள் இந்த நல்லாடை அக்னிபுரீஸ்வரரை போய் கார்த்திகை மாதம் வரக்கூடிய பரணி நட்சத்திரத்தை அன்னைக்கு போயிட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறந்த யோக பலனை உங்களுக்கு இந்த பரணி நட்சத்திரம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதில் பயணிக்கக்கூடிய கிரகங்களும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா நட்சத்திரம் மூலயமா தான் நீங்கள் எந்த ஒரு நல்லதையோ தீமையோ நல்ல விஷயத்தை தீமையான விஷயத்தை அனுபவிக்க முடியும். ஆகையினால் உங்களுக்கு எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போவெல்லாம் இந்த கார்த்திகை மாதம் வரக்கூடிய பரணி நட்சத்திரத்தை அன்னைக்கு இந்த கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. முடிந்தால் உங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை போயிட்டு வர்றது ரொம்ப சாலச் சிறந்தது. அதிலேயும் இந்த பரணி நட்சத்திரத்தில் சுக்கிர பகவான் நின்று திசையோ புத்தியோ நடக்கும்போது நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறந்தது. ஆனால் நீங்கள் பரணி நட்சத்திரத்தில் சுக்கிர பகவான் இருந்து உங்களுடைய திசையோ புத்தியோ நடக்கும்போது நீங்கள் குழந்தை பருவமாக இருப்பீங்க. ஆகையினால் உங்களால் போக முடியாது. இதை உங்கள் பெற்றோர்கள் கவனத்துக்கு போகணும். இந்த பதிவு பார்த்தோன்னா இந்த பரணி நட்சத்திரத்தில் உங்கள் குழந்தைங்க பிறந்திருந்தால், ஏன்னா நட்சத்திரம் பரணிங்கும்போது முதல் திசையாக வரும். அது கண்டிப்பாக குழந்தை பருவத்தில் தான் இருக்கும். ஏன்னா அது நட்சத்திரத்தை பொறுத்து, நட்சத்திர பாதத்தை பொறுத்து அந்த வயதை தீர்மானிக்க முடியும். 1ஆம் பாதத்தில் பிறந்தால் முழுமையாக 20 வருஷமும், 2ஆம் பாதத்தில் பிறந்தால் 15 வருஷமும், 3ஆம் பாதத்தில் பிறந்தால் 10 வருஷமும், 4ஆம் பாதத்தில் பிறந்தால் 5 வருஷமும் அனுபவிக்க முடியும். இது குழந்தை எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்குங்கிறத பார்த்தா தான் கணிக்க முடியும். நம்ம சொல்கிறது பொதுவாக ஒரு பரிகாரம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்து சுக்கிரன் அதில் இருந்து திசாபுத்தி நடத்தினா உங்கள் குழந்தைங்களை அழைச்சிக்கிட்டு நல்லாடை அக்னீஸ்வரருக்கு போய் ஒரு அபிஷேகம் அல்லது உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை. முதல்ல சிவபெருமானுக்கு எப்போ போனாலும் ஒரு மாலையை வாங்கி போட்டு, அம்பாளுக்கும் ஒரு மாலையை வாங்கி போட்டு 2 பேருக்கும் சிவபெருமான்ட்டும் உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிக்கோங்க. அதாவது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பேரில், அம்பாள்கிட்டையும் அதுபோல் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஜென்ம நட்சத்திரம், அதாவது பரணி நட்சத்திரம் என்றைக்கு வருதோ அன்னைக்கு நீங்கள் இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா ரொம்ப சிறப்பான யோக பலனை நீங்கள் அனுபவிக்க முடியும். உங்களுடைய தோஷங்களும் நிவர்த்தி ஆகும். ஏன் அப்படின்னா இது உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கான கோவில். முன்னாடி கொடுத்த பதிவெல்லாம் பார்த்திங்கன்னா உங்கள் நட்சத்திரத்துக்கு வைநாசிக நட்சத்திரத்துக்கான கோவில் தான் கொடுத்தோம். இதுதான் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கான கோவில். அதனால் தொடர்ந்து இந்த கோவிலுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் போயிட்டு வாங்க. உங்கள் நட்சத்திரம் நல்லபடியாக இயங்கும். நட்சத்திர தோஷம் இருந்தாலும் சரியாகும். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.